முதல்ல பதவியேற்ற 9 அமைச்சர்களில் இவரும் ஒருவர் என்றால், இவருடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். இவருடைய ஆளுமை பண்பும், இவருடைய தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தும் திறனும், நிர்வாகம், சட்டம் போல் புலமைத்துவமும் இவரை அந்த தாவேகா கட்சியில உயர் நிலையை எட்ட வைத்திருக்கிறது. மாணவர்கள் மத்தியில நடந்த ஒரு விழாவுல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நீட் மட்டும்தான் படிப்பு கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றார்னா, தனக்கு தெரிந்த மாணவி ஒருவர் தொடர்ந்து 4 ஆண்டுகள் நீட் தேர்வுக்காக பயிற்சி எடுக்கிறாங்க. அவரு நல்ல மதிப்பெண்கள பொதுத் தேர்வுல பெற்றிருக்காங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து நான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு படிக்கிறாங்க. 5வது முறை நீட் தேர்வை எழுதுறாங்க. நான் அவங்களுக்கு என்ன ஆலோசனை குடுத்தேன் அப்படின்னா, நீட் மட்டும் தான் படிப்பு கிடையாது. டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவை மாற்றிக்கொண்டு, ஏன் நீ லாயர் ஆகக்கூடாது என்று நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இன்றைக்கு பிளம்பருக்கு நம்ம 1 வார கால அப்பாயின்ட்மெண்ட் குடுத்து காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கு. பிளம்பர் கிடைக்கிறதுல 1 வாரம் கழிச்சு தான் நமக்கு பிளம்பரே கிடைப்பாங்க. அதே போல கார்பெண்டர் இந்த வேலைக்கெல்லாம் இன்றைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன் நாம இத ப்ரொஃபஷனலா தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில கேள்வி எழுப்புறாரு. இங்க தான் வலுவான கண்டனக் குரல்கள் அனைத்து தரப்புகளிடமிருந்து வருகிறது. மாணவர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா ஒரு சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்கிறாரே, மாணவர்களை எப்படி மோட்டிவேஷன் செய்யணும்னே இவருக்கு தெரியலையே அப்படின்னு கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. இன்னும் சொல்லப்போனா இவர் தேடி தேடி படிச்சிருக்கிறார் பாருங்க. இவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அடுத்தது சட்டம் படிச்சிருக்கிறாரு. அடுத்தது காவல்துறை நிர்வாகத்தை குறித்து படிச்சிருக்கிறாரு. கிரிமினாலஜி படிப்பை படிச்சிருக்கிறாரு. ஆனா சாமானிய மாணவர்களை இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் கார்பெண்டர் ஆகக்கூடாது, நீங்க ஏன் பிளம்பர் ஆகக்கூடாதுன்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு அபத்தம் பாருங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த வார்த்தையை அவர் மனதிலிருந்து உதித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். இது வெறுமனே வாயின் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தையை உதிப்பதற்கு அவருக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும். நன்றாக ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நபர், அபரிமிதமான ஆற்றல் கொண்ட நபர்கள், அவர்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு விவசாயி கூட தனது மகன் ஒயிட் காலர் ஜாப்பிலே சென்று அமர வேண்டும், ஒரு தனித்துவமான அடையாளத்தை அவன் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கையில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஏன் இந்த வார்த்தைகளை புதித்தார் என்று ஆராயும் போது, இவர் RSS பின்புலத்திலிருந்து வந்தவர் ஆவார்.